இன்னைக்கு நம்ம எக்லெஸ் வெர்ஷன்ல பஸ்பூசா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரவா கேக். இது ஒரு ஈஜிப்டியன் ஸ்வீட் ரெசிபி. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்க 1 கப் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். அடுத்து திக்கான கர்ட் 1 கப் நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். அடுத்து காய்ச்சி ஆறின பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து 1/2 கப் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துட்டு பட்டரே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ 7 இன்ச் டின்ல பட்டரில் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு மைதாவை எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச பேட்டரை டின்ல சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ ரெடி பண்ணி வச்ச பேட்டரை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சுகர் சிரப்புக்கு 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடும். ஸோ ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை எல்லா பக்கமும் ஊற்றிக்கோங்க. அடுத்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நட்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.